தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே உங்களோட தொடர்ந்து விளக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு மத்தேயு 5 அதிகாரத்தில் 38லிருந்து 48 வரை 10 வசனங்களில் உள்ள அந்த கருத்துக்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கருத்து என்னென்ன கருத்துன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து என்று சொல்லப்பட்ட நியாயப்பிரமாண காரியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மன்னிங்க, வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தை திருப்பி கொடுங்க, சத்துருவை கூட நேசிங்க. இதுதான் என் கருத்து என்று இயேசு விளக்குறார். பொதுவாக எல்லா நூல்களையும் மத நூல்களையும் பார்த்திங்கன்னா, இப்போ அரபி தேசத்தில் கூட அந்த சட்டம் இருக்குது. அவன் கை வெட்டுறானா நீ கை வெட்டு, அவன் காலை வெட்டிட்டானா உனக்கு கால் வெட்டு, பதிலுக்கு பதில் பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் நீதி. கொலைக்கு கொலை, வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, அடிக்க அடி. இந்த மாதிரி உள்ளது தான் நேர்மை, சட்டம், தர்மம். அதாவது தர்மம், நீதி, சட்டம்னு சொல்கிறது அதுதான், அந்த அர்த்தம் தான். அது எல்லா மதங்களையும் இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் அது பொருந்தும், எல்லா மதங்களையும் அது இருக்குது. ஆனால் இயேசு அந்த எல்லா மதங்களுக்கும் மேலே ஒரு கருத்து ஒன்று சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். எல்லா மதங்களும் ஒன்று சொல்லியிருக்கும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டவராக, எல்லா மதங்களுக்கும் முடிவானவராக, இறுதியானவராக, மதத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் மதத்தை உருவாக்கலை, மத ஸ்தாபகர் கிடையாது. அவர் மதத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் உலக இரட்சகராக, எல்லா மக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க, இரத்தத்தை சிந்த, எல்லா மக்களையும் ரட்சிக்க, மீட்கத்தான் இந்த உலகத்தில் சத்திக்கடாவாக, ஆட்டுக்கடாவாக, தேவாட்டுக்குட்டியாக, எல்லாருக்கும் பலியாகத்தான் இயேசு வந்தார். தவிர ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ, ஒரு கூட்டத்தை சேர்க்கவோ, ஒரு குறிப்பிட்ட மக்களை வலுப்படுத்தவோ இயேசு வரவில்லை என்பது தயவு செய்து முதலாவது நீங்கள் அறிந்துக்குங்க. ஆகவே இஸ்ரேல் மக்கள் மத வெறியர்கள் ரொம்ப தீவிரவாதிகளாக இருந்ததுனால தான் அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார். மதத்துக்கெல்லாம் உச்சக்கட்டமாக மத வெறியர்களாக, ஜாதி வெறியர்களாக, உண்மையான ஒரு மெய் கடவுள் யெகோவா, அவருக்கு உருவம் இல்லை, உருவத்தை வச்சு கும்பிடக்கூடாது என்ற ஒரு நல்ல தத்துவத்தை அவங்க முழுசாக அறிஞ்சு செயல்படுறதுனால அவங்களுக்கு தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த மதவாதிகளுக்கு சொல்கிறது எல்லா மதவாதிகளுக்கும் தான், அந்த மக்களுக்கு சொல்கிறது எல்லா மக்களுக்கும் தான், அவங்களுக்கு சொல்ல வார்த்தைகள் எல்லாருக்கும் தான். ஆகவே எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட வகையில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்காத. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டா இடது கன்னத்தையும் திருப்பி கொடு, திரும்பி இங்கிட்ட அடி. மகாத்மா காந்தி இதை கடைப்பிடிச்சி தான் அகிம்சை கொள்கையை வாங்கினார். இந்தியா எப்படி சுதந்திரமாகும்னு சொல்லும் போது இங்கிட்டு வீர சிவாஜியை பார்க்குறாரு, வீரத்தில் போய் அழிஞ்சான். இங்கே வீரபாண்டி கட்டபொம்மனை பார்க்குறாரு, வீரத்தில் போய் அழிஞ்சான். இங்கே குயிலியை பார்க்குறாரு, வீரம்மா வீரமங்கையை பார்க்குறாரு. இங்கிட்டு எத்தனையோ ஆள்க வீரத்தில் போய் செத்தது, எத்தனையோ நம்ம ராஜாக்கள், எத்தனையோ பேர் வீரத்தில் போய் செத்தது தான். பொதுவாக திப்பு சுல்தான், முகலாயர் படை, இப்படி நிறையா இஸ்லாமிய ஆள்களும் எல்லாமே செத்துருக்காங்க வீரத்தில் போய். ஆனால் இவங்களை எப்படி ஜெயிக்கிறது? அவன் துப்பாக்கி வச்சுருக்கான், அணிகுண்டு வச்சுருக்கான், பீரங்கி வச்சுருக்கான்,
நம்ம கத்தி தான் வச்சுருக்கோம். நம்ம போய் அங்கே பக்கத்தில் கொல்றதுக்குள்ளே அவன் அங்கேருந்து பீரங்கி போட்டு கொல்றான். வீரத்தில் போய் புண்ணியம் இல்லை. அப்போ எப்படி செய்கிறது என்ற ஒரு யோசனையில் இருக்கும்போது தான் இந்த மலை பிரசங்கத்தை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த குமர கடவுள் சொன்னதை படிச்சிருக்கார். இயேசுனாலே பிடிக்காது காந்திக்கு. ஆனாலும் அவருடைய நண்பருடைய வற்புறுத்தலுங்க, நீ தப்பாக நினைக்காத, தப்பாக நினச்சிருக்க, இது படின்னு சொல்லி அவர் படித்ததுனால இந்த கருத்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தா மறுகணத்தையும் திருப்பி காட்டு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டுரு. ஒரு மைல் தூரம் வர பலம் வந்த பண்ணினா 2 மைல் தூரம் போ. இப்படி இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப காந்திக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. என்னடா இப்படி ஒரு போதனை பண்ணுறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா மதங்களுக்கும் மேலே ஒரு தத்துவம் சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது உன்னை சிநேகிக்கிறவனை சிநேதி, உன்னை பகைச்சிறவனை பகைச்சிரு அப்படின்னு சொல்கிறது தானே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதானே நீதி நேர்மை எல்லா மதங்களும் சொல்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்லி இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை துன்பப்படுத்துவங்களுக்காக நன்மை செய்யுங்க, உங்களை யார் நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்படி ஒரு போதனையே சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, கடவுள் அப்படித்தான் இருக்காருன்னு சொல்கிறாரு. கடவுளை யாரும் அறிஞ்சதில்லை, கடவுளுடைய கொள்கை இங்கே முழுசாக யாரும் சொன்னதில்லை. கடவுளை பற்றி இயேசு கரெக்டாக சொல்கிறாரு. கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுறார். நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் வெயிலை சூரியனை உதிக்க பண்ணுறாரு, மழையை பெய்ய பண்ணுறாரு. அப்போ அந்த இறைவன் யாருக்கும் நல்லோருக்கு பெய்யும் மழை, எல்லோருக்கும் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கும் மேலேயும் ஒளி கொடுக்குறாரு, சூரிய ஒளி. எல்லாருக்கும் பயிர் வகைகளை முளைக்க வைக்கிறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாதவராக இருப்பதனால அவரை நம்புகிற பிள்ளைகளும் அவரையுடைய மக்களும் அப்படித்தான் இருக்கணும். கடவுளுடைய மக்களும் அப்படித்தான் இருக்கணும், கடவுளைப் போல நம்ம இருக்கணும் என்ற எண்ணத்தில் தான் எல்லாரையும் நேசிங்க, விட்டு கொடுங்க, அவன் தெரியாமல் பேசுகிறான் மன்னிங்க, அவன் துண்டு வேணும்னா இந்த சட்டையை எடுத்துகிட்டு போ, 1 மைல் தூரம் அவன் உனக்கு கண்டிப்பாக 1 மைல் தூரம் நடக்கணும்னா 2 மைல் தூரம் நான் நடந்து வர்றேன், இங்கிட்டு அடிக்கிறியா இங்கிட்டும் அடி. எப்படி ஜெயிக்காமல் இருக்க முடியும் இந்த தத்துவம்? இந்த அகிம்சை கொள்கையில் போய் தான் காந்தி இந்தியா சுதந்திரத்தை வாங்கினார். அதான் புத்தன் இயேசு காந்தின்னு சொல்லி பொதுவாக தலைவர்கள் பாடுறது அதனால தான். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிட திரிந்திட பிறந்தார்னு சொல்ல அந்த புத்தன் இயேசு காந்தியோடு ஒப்பிட்டு பேசுவாங்க. சிலுவையில் இயேசு மரித்தார், சித்தமெல்லாம் நிறைந்தார், குண்டுகள் போட்டு தொலைத்தார்கள், காந்தி அண்ணலை நினைத்தார்கள்னு ஒரு கவிஞர் பாடியிருக்காரு. அதனால் புத்தன் இயேசு காந்தி வந்தது பூமியில் எதற்காக? ஏழைகள் நமக்காக. இதெல்லாம் அந்த இயேசுவோடையே காந்தி இணைப்பதற்கு காரணம், இயேசுவினுடைய கொள்கைகளை அந்த மலை பொழிவை பிரசங்கத்தை அப்படியே மனப்பாடமாக பண்ணி வாழ்க்கையில் காட்டி நாடு சுதந்திரத்தையே கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை கொள்கையிலேயே சாதித்த ஒரு பெருமை காந்திக்கு உண்டு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த அகிம்சை கொள்கையை நம்ம கடைப்பிடிச்சி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு கடவுள், எல்லாருக்கும் இரத்தம் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும், இந்த சித்தாந்தத்தோடு நம்ம வாழும்போது, இந்த கருத்துக்களோடு நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நம்ம இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் சொன்னது தான் ஏன் சொன்னார் என்பதில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவர் சொன்ன அந்த போதனை தான் உண்மையான ஒரு தத்துவமே தவிர, இயேசுவுக்கு முன்னாடி நிறையா இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாலும் அந்த மாதிரி வாழ்ந்ததில்லை அவங்க.
இயேசு சொன்னார், வாழ்ந்தார். சிலுவையில் அறைந்தவங்களை கூட கடவுளே இவங்களை மன்னிங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி போதனையோட சாதனையை காட்டினார். அவர் சொன்ன வார்த்தை முழுவதும் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டினார். மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, செய்யலை. இயேசு சொன்னார், செய்தார். செய்ததை சொன்னார், சொன்னதை செய்தார். ஆகவே இயேசுவோடு எல்லாரையும் ஒப்பிட முடியாது. ஆகவே இயேசு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் நேசிங்க, விட்டு கொடுங்க, எதிரிகளாக இருந்தாலும் அன்பு கூறுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், ஜெபிங்க. அந்த கடவுள் எப்படி பூர்ண சர்க்குணமாக எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் எப்படி இருக்காரோ அதுபோல் நீங்களும் இருங்க. கடவுளுடைய மக்கள் சொல்கிறதுக்கு அதுதான் அடையாளம். இந்த இறைவன் அப்படித்தான் இருக்கார் என்று, இறைவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு காரியத்தை இயேசுவை தவிர வேறு யாரும் சொன்னதில்லை. அன்பான கடவுள், அகிம்சா மூர்த்தி, கருணாமூர்த்தின்னு சொல்லி கடவுளை சொல்லிவிட்டு கத்தி, ஈட்டி, கொட்டாளி, கொடுவாளி, தண்டாயுதம், சூளாயுதம் கையில் கடவுளை வச்ச மாதிரி 50 பேரை கொன்ன மாதிரி 100 பேரை கொன்ன மாதிரி சிவகாசியில் படத்தை வரைஞ்சி நாக்கை துருத்தி கடவுளை அப்படியே உரிமை ஆட்களை அரக்கனை கொல்கிற மாதிரி எத்தனையோ புராணங்கள் எத்தனையோ இதில் போட்டால் எழுதி கடவுளை அப்படி காட்டுறாங்க, சித்தரிக்கிறாங்க. அது கடவுளுடைய கடவுள் என்பதே கருணை தான். காருணிய கடவுள், காருணியம் உள்ளவர் தான். எல்லாரையும் நேசிக்க. உங்கள் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று மோத விடுவீங்களா? 2 பிள்ளைகளை விட்டுட்டு மற்ற பிள்ளைகள்லாம் கொல்லுவீங்களா? 10 பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைங்க தானே. அது மாதிரி தானா இறைவன். அப்படித்தான். அவன் ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அவன் இங்கிலாந்தில் இருக்கலாம், அவன் லண்டனில் இருக்கலாம், அவன் இந்தியாவில் இருக்கலாம், அவன் அரபி தேசங்களில் இருக்கலாம். எல்லா நாடுகளும் கடவுள் படைத்தது தான். எல்லா மொழிகளும் கடவுளால் பரப்பிவிடப்பட்டது தான். எல்லா ஆட்களும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரே மனித பிறவிகள் தான். அப்போ ஆகவே எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் சமமாக நினைக்கிறாரு, எல்லாரையும் மன்னிக்கிறாரு, எல்லாரையும் பெருந்தன்மையோடு போகிறாரு. அதுபோல் நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நீ கடவுளுடைய மக்கள் எனப்படுவதற்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க என்று தான் இயேசு பெருமான் சொல்கிறாரு. இந்த நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நல்லோர்களாக, வல்லவர்களாக, இல்லாதவர்களுக்கு இறங்கக்கூடியவங்களாக, மாதிரிகளாக, கடவுளுடைய மக்களாக இந்த உலகத்துக்கு காட்டுவோம், நிலைநாட்டுவோம். எல்லாரையும் ஜாதி மதத்தை கடந்து நேசிப்போம். இந்த நல்ல கருத்துக்களை நம்ம உட்கொண்டு ஒளியாக, உப்பாக, இந்த உலகத்தில் உரமாக, பயிராக, நல்ல தேவ பிள்ளைகளாக வாழ்வோமாக. இறைவன் நமக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை தருவாராக. 5 அதிகாரத்தை நான் நிறைவு செஞ்சிட்டேன். மத்தேயு 5 அதிகாரத்தை. 6 அதிகாரத்தை அடுத்து நம்ம தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.